என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். டெல்லிக்கு போன விஜய் எப்படி எந்த வகையில் திரும்பி வந்திருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிபிஐ 3வது முறையாக விஜயை அழைச்சிருந்தது. 3வது முறையாக தலைவர் விஜய், தாவேகா விஜய், நடிகர் விஜய் டெல்லிக்கு போயிருக்கார். இந்த டெல்லிக்கு போன சமயத்தில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்களுக்கு மேலே கொஞ்சம் உட்காருங்க தம்பி, இதை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவர்கிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஜயை டெல்லிக்கு வர வைக்கிறதுக்கும், டெல்லியில அவர்கிட்ட கொஞ்சம் கிடுக்கிப்பிடியாக விடாப்பிடியாக வருவியா மாட்டியா அப்படின்னு கூட்டணிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காகவும் தான் அமித்ஷா இப்படி திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் சிபிஐ வழக்கு அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜிக்கும் இதுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாள்ல செந்தில் பாலாஜியும் போகிறார். ஆக 3வது முறையாக விஜய் அவர்கள் போனதுக்கு என்ன காரணம், அழைத்ததற்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் டெல்லியில் சிபிஐ ஆஃபீஸில் இருந்திருக்கார். 2வது விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ்லாம் லீவு, ஆனால் இவருக்காக ஆஃபீஸ் இயங்குச்சு விசாரணைக்காக. இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். காரணமும் காரியமும் இதற்குள்ளார இருக்கு. நீங்க என்ன காரணமா இருக்கும் என்ன காரியமா இருக்குன்னு கூட கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஆனா 10 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் ரீவைசிங் கமிட்டிக்கு போன சமயத்துல அவரு எனக்கு வகுத்து வலி, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி வகுத்து வலி ஜுரம்னு சொல்லி ஒருத்தர் லீவு போட்டாருங்கிறதுக்காகவே ரீவைசிங் கமிட்டியில சென்சார் போர்டு அதிகாரிகள் ஜனநாயகன் படத்தை பார்க்கல. ஆனால் இன்னைக்கு சிபிஐ ஆஃபீஸ்க்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாவே விஜயை வர சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா லீவு கூட விட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள்லாம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. இது ஏதோ ஒன்று சொல்லுது இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட சிபிஐ விசாரணைக்கு பிறகு வெளியில வந்தது தான் அவருடைய எக்ஸ்பிரஷன், அவருடைய மாடுலேஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ், இதெல்லாமே பல கேள்விகளை எழுப்புது. வசமா மாட்டினார்ரா தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் சில சிந்தனைகளை நமக்கு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த காருக்கு மேல் பகுதியில் அப்படியே தள்ளி விட்டாக்க அப்படியே நின்றுக்கலாம்ல, அந்த மாதிரியான கார் அது. அவங்களுக்கு என்ன, எதை வேணாலும் திறந்துருக்கலாம். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சப்பவே கதவெல்லாம் திறந்து வச்சு கட்சிக்கு வாங்க வாங்கன்னு கூவிட்டே இருந்தார் கூட்டணிக்காக இல்லையா? காருக்கு மேல் பகுதியில் அந்த டாப்ல ஓப்பன் பண்ணி அப்படியே நின்றுட்டு கையசிச்சுட்டே வந்தார். அப்படி அங்கே டெல்லியில் யாருக்கு கையசிச்சாருங்கிறதும் கேள்விக்குறிதான். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 விஜய் ரசிகர்களாவது அங்கே டெல்லியில் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். ஆனால் அவர் யாருக்கு கை காமிச்சார் அப்படிங்கிறத டெல்லியில் இருக்கிற நிருபர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் கேட்கும்போது, பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இருந்த பகுதிக்கு தான் அவர் கையசைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக ரசிகர்களுக்கோ தற்குடியில் தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கோ அவர் கை காட்டலை. அங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு அப்படி கை காமிச்சிட்டு அப்படி வந்துட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு இடத்துல டிரைவர் ஸ்லோ பண்ணிடுறாரு காரை, நிப்பாட்டவும் செஞ்சிடறாரு. நிப்பாட்டின உடனே விஜய்க்கு டக்குன்னு முகம் கடுப்பாயிடுது. டக்குன்னு எங்க மீடியாக்காரங்க ஓடி மைக்கை நீட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுறதுனால அந்த டிரைவர்கிட்ட சொல்றாரு குனிஞ்சு. அதுக்கப்புறம் டிரைவர் கார் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கீழே உட்காந்துக்கிறாரு. அந்த மேல் பகுதி டாப்பு க்ளோஸ் ஆகுது. விஜய் பேசுறாரு. இதற்கு உள்ளாரதான் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு அந்த சினிமாவெல்லாம் சொல்லுவாங்க, கையை செஞ்சுக்கிட்டே போறாங்க ஜெயிலுக்கு போகும்போது கூட அப்படிங்கிற. அங்கே என்னடானாக்கா, இவர் சாட்சி தான், இவர் அக்யூஸ்டு கிடையாது, A1 A2லாம் கிடையாது. ஒரு சாட்சி என்ற முறையில், நேரில் பார்த்தவருங்கிற முறையில் விசாரணை தான் இவர்கிட்ட கேட்குறாங்க. அதற்கே இவர் நீதி வென்றது அப்படின்னு அன்னைக்கே ட்வீட் போட்டார், சிபிஐ விசாரணை எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே. இன்னைக்கு என்னன்னா, அவர் 3வது முறையாக போயிட்டு வரும்போது, இதுவரை ஃபர்ஸ்ட் தடவை போனப்ப அது மாதிரி நடக்கலை, 2வது தடவை போனப்பவும் அது மாதிரி செய்யலை. 3வது முறை விஜய் வெளியில வரும்போது அந்த சிபிஐ அலுவலகத்திலேருந்து கார்ல வரும்போது அப்படி கையசைத்து உற்சாக சிரித்ததற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த விஷயங்கள் தான் விஜயை இன்னும் பலவீனமாக ஆக்கும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார். கொள்கை எதிரி
சொல்லக்கூடாது, பாவம் விஜய் இப்போ சிக்கல்ல இருக்கார் இல்லையா. கொள்கை எதிரி பாஜகன்னு அவர் தெரிவிச்சிருந்தார். இப்போ கொள்கை எதிரி, அதாவது அரசியல் எதிரிகள் கூட மாறிட்டே இருப்பாங்க. ஆனா கொள்கைனா உனக்கு இதான் கொள்கை, எனக்கு இதான் கொள்கை, நீ எதிரிப்பான்றத ஒரு இடத்துல பாஜகவை டீல் பண்ணிட்டு இருந்தாரு விஜய். ஆனா பாஜக பண்ணின டீல்ல தம்பி விஜய் அம்பேலாகி நிற்கிறாரு. அதை அப்படி கையை தூக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாரு. அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே தாவேகாவினர் மத்தியில் ஒரு 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 பாஜகவுடைய வலையில நம்ம விஜய் மாட்டிக்கிட்டாரே, நம்ம தலைவர் மாட்டிக்கிட்டாருங்கிற ஒரு வருத்தத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்துருக்கு. பாஜக நினைச்சா என்ன வேணாலும் செய்யும். பாவம் விஜய் தொண்டர்கள் இன்னும் ஐயோ பாவம். வணக்கம்.